அன்று ஞாயிற்றுக்கிழமை. வாங்க வாங்க, நீங்க இப்படி திடீர்னு வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை என்று வீட்டுக்கு வந்த ரகுநந்தன் சுபாசினி இருவரையும் முகமலர வரவேற்றார் கோகுலகிருஷ்ணன். கோத, இங்க வா, யார் வந்திருக்கான்னு வந்து பாரு என்று மனைவியை அழைத்தார் கோகுலகிருஷ்ணன். அடுக்கலையில் வேலையாக இருந்த கோதநாயகி கணவன் குரல் கேட்டு முந்தானையால் கைகளை துடைத்தபடியே வந்தாள். வாங்க வாங்க என்று அவளும் வரவேற்றாள். நாங்க வரோம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு கொடுத்துட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம் என்று உற்சாகம் பொங்க பேசினாள். உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, திடீர்னு புறப்பட்டு வந்துட்டோம் என்றார் ரகுநந்தன். ரட்சிதா வீட்டில் இல்லையா கேட்டாள் சுபாசினி. ஏன் இல்லாம, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட இல்லையே, வீட்டுல தான் இருக்கா, இதோ அழைச்சிட்டு வரேன் என்று மகளின் அறையை நோக்கி போனாள் கோதை நாயகி. அதற்குள் நரேன் மனைவி ஸ்ரேயா மகள் ஷியாமளியுடன் அங்கு வந்து சேர்ந்தான். மகன் நரேன், மருமகள் ஸ்ரேயா, பேத்தி ஷியாமளி மூவரையும் அறிமுகப்படுத்தினார் கோகுலகிருஷ்ணன். இவங்க டாக்டர் திரிலோக்கின் பெற்றோர் என்று மகனுக்கும் மகளுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார். இருவருக்கும் வணக்கம் சொன்னான் நரேன். அப்பா அம்மா உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, இப்பதான் உங்களை முறையா பாக்குறேன் என்றான். தாயுடன் விரைந்து வந்த ரட்சிதா, இப்பதான் வந்தீங்களா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்பவும் சந்தோஷம் என்றாள். திரிலோக்கின் பெற்றோர் எதற்காக வந்திருப்பார்கள் என்பதை ரட்சிதா புரிந்து கொண்டாள். கோகுலகிருஷ்ணனுக்கு புரிந்தது. பேசிக்கிட்டே இருங்க, இத வந்துடுறேன். மீண்டும் உள்ளே போனாள் கோதை நாயகி. சிறிது நேரம் அங்கு நின்று பேசிக் கொண்டிருந்த நரேனும், பெரியவங்க ஏதோ பேச வந்திருக்கீங்க, பேசுங்க என்று சொல்லிவிட்டு அவனும் நழுவி கொண்டான். காப்பியுடன் வந்தாள் கோதை நாயகி. இந்தாங்க, முதல்ல காப்பி சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஃபன் ரெடி பண்ணிடுறேன் என்று காப்பி டம்ளரை டீப்பாய் மீது வைத்துவிட்டு அடுக்கலைக்கு ஓடினாள். அவளை தடுத்தாள் சுஹாசினி. உங்களிடம் கொஞ்சம் பேசணும் என்றாள். ரட்சிதாவை சுஹாசினி பார்க்க, அம்மா நீங்க இங்க இருந்து பாருங்க, அவங்க ஏதோ முக்கியமா விஷயமா பேசணும்ங்கிறாங்க, நான் போய் அங்க அண்ணியோட டிஃபன் ரெடி பண்றேன் என்று சொல்லி நாசுக்காக அந்த இடத்திலிருந்து வெளியேறினாள் ரட்சிதா. குறிப்பறிந்து நடந்து கொள்ளும் ரட்சிதாவின் இந்த செயல் சுஹாசினிக்கு பிடித்திருந்தது. நாங்க நேராவே பேச்சுக்கே வந்துடுறோம். உங்க மகள் ரட்சிதாவை எங்க மகன் திரிலோக்கிற்காக பெண் கேட்க வந்திருக்கோம். உங்க அபிப்பிராயத்தை நேரில் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் வந்தோம். பட்டென்று தேங்காய் உடைத்ததை மாதிரி சொல்லிவிட்டார் ரகுநந்தன். இது கோகுலகிருஷ்ணன் எதிர்பார்த்ததுதான். ஆனால் இதை கோதை நாயகி எதிர்பார்க்கவில்லை. விக்கித்து நின்றாள். என்னங்க இது, இவங்க திடீர்னு இப்படி கேக்குறாங்க? கணவன் பார்த்தாள். ரட்சிதாவும் திரிலோக்கும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்பது கோகுலகிருஷ்ணனுக்கும் ரகுநந்தனுக்கும் ஏற்கனவே தெரியும். இது பற்றி கோகுலகிருஷ்ணனே ஒரு முறை ரகுநந்தனை நேரில் தேடி வந்து பேசியிருக்கிறார். அப்படியா, சந்தோஷம்தான். மகனின் விருப்பம் இதுதான் என்றால் அவனது விருப்பத்திற்கு குறுக்கே நிற்க மாட்டேன் என்று அப்போதே உறுதி கூறிவிட்டார் ரகுநந்தன். ஆனால் இந்த விஷயத்தை இருவருமே வீட்டில் சொல்லிக் கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு ரட்சிதா திரிலோக் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு இதில் ஒரு முடிவுக்கு வரலாம் என்று பொறுத்திருந்திருந்தார்கள். பழுத்த கனி மடியில் விழுந்த பிறகு இன்னும் எதற்கு காலதாமதம்? முறைப்படி நீங்க பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வாங்க, பேசிக்கொள்ளலாம் என்று கோகுலகிருஷ்ணன் பச்சை கொடி காட்டவே தான் சுஹாசினியை அழைத்து கொண்டு ரட்சிதாவை பெண் கேட்டு வீடு தேடி வந்து விட்டார் ரகுநந்தன். சுஹாசினிக்கு இது தெரியாது. மகன் திரிலோக் ரட்சிதாவை விரும்புவது
தனது கணவன் ரகுநந்தனுக்கு தெரியாது என்று அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். இது கோகுல கிருஷ்ணனும் ரகுநந்தனும் சேர்ந்து போட்ட நாடகம் என்பது கோதை நாயகிக்கும் தெரிந்திருக்கவில்லை என்பதுதான் நிஜம். ஒரு நிமிடம் என்று கை காட்டிய கோகுல கிருஷ்ணன் மனைவி கோதை நாயகியை தனியே அழைத்து சென்று பேசினார். ஸ்ரீலக் ஒரு திறமையான டாக்டர், நல்ல குணம் படைத்தவன். இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய விட்டோமேயானால் நாளைக்கு நாம் தான் வேறு மாப்பிள்ளையை தேடி போகணும். அப்படி தேடினாலும் ஸ்ரீலோக் போல ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பானா என்று சொல்ல முடியாது. அவரும் டாக்டர், நம்ம பொண்ணும் டாக்டர். வருங்காலம் பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. நாகரிகம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்துல சாதி எல்லாம் யார் பார்க்கிறா? அதுவும் நகரங்களில் வசிப்பவர்களுக்கு இது பற்றிய கவலையே இருப்பதில்லை. அவங்களும் நமக்கு எந்த வகையிலும் குறைந்தவர்கள் இல்லை என்று மனைவியிடம் சொன்னார் கோகுல கிருஷ்ணன். அதுக்கு இல்லைங்க, திருமணத்துக்கு என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, பிறகு வேண்டுமானால் பார்ப்போமே என்றாள். காலம் நமக்காக காத்திருக்காது. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் தள்ளி போட முடியும்? ரட்சிதாவுக்கும் வயதாகிக்கிட்டே போகுது. பருவத்தை பயிர் செய்வது தானே நல்லது என்றான் கோகுல கிருஷ்ணன். எங்க எதுக்கும் ரட்சிதாவை ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்வோமே. ஆமாம், அவளது சம்மதம் இல்லாமலா? அவள்தான் ஸ்ரீலோக்கை விரும்புகிறாள். திருமணம் எப்போ எப்போ என்று காத்திருக்கிறாள். அவளோட சம்மதத்தை கேட்க போறியாக்கும் என்று மனதுக்குள்ளேயே பேசிக்கொண்டார் கோகுல கிருஷ்ணன். கணவன் அமைதியாக இருப்பதை கண்டு, என்னங்க யோசனை? ரட்சிதாவை கேட்கட்டுமா வேணாமா? கோதை நாயகி கேட்டாள். போய் கேட்டுதான் பாரு என்று மனைவியை அனுப்பி வைத்தார் கோகுல கிருஷ்ணன். பிறகு ரகுநந்தன் சுகாசினி முன் வந்து அமர்ந்தார். ரட்சிதாவையும் ஒரு வார்த்தை கேட்க போயிருக்கிறாள் என் மனைவி என்று சொன்னார் கோகுல கிருஷ்ணன். தாராளமா கேட்கட்டும், குழந்தைகள் விருப்பம் தானே நம்ம விருப்பமும். ரட்சிதாவுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னா நாம வற்புறுத்த முடியாது இல்லையா என்ற ரகுநந்தன் மனைவி சுகாசினியை பார்த்தான். அதோ ரட்சிதா வந்தாச்சு, இப்ப நேரடியா கேட்டு விடுங்களேன் என்றார் ரகுநந்தன். தாய் கோதை நாயகியின் பின்னால் முகத்தை மறைத்தபடி வந்து நின்றாள் ரட்சிதா. அவளது முகத்தில் குங்குமப்பூ நிறத்தை குலைத்து கொண்டு வெக்கம் குடியேறி இருந்தது. என்னம்மா ரட்சிதா, இன்றைக்குதான் முதல் முறையாக பாக்குற மாதிரி மிகவும் வெக்கப்படுற. நாங்க எதற்கு வந்திருக்கிறோம்னு அம்மா சொன்னாங்களா என்று கேட்டாள் சுகாசினி. என்று தலையாட்டினாள் ரட்சிதா. பெரியவங்களாம் பார்த்து முடிவு செய்யும் போது நான் எப்படி முடியாது என்று சொல்ல முடியும்? சம்மதம் தான் என்றாள். அடி பாவி, இவ்வளவு நேரம் இதைதானே நான் உன்கிட்ட அங்க கேட்டேன். இப்ப எனக்கு திருமணமே வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், ஏன் என்ன வீட்டை விட்டு துரத்தலாம்னு பாக்குறியா? அப்படி இப்படின்னு அடம்பிடிச்ச. இப்ப இங்க வந்து என்ன ஆச்சு? அப்படியே ஆகட்டும், சம்மதிக்கிறேன் என்கிற. இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே புலம்பினாள் கோதை நாயகி. என்ன இதோட விட்டது என்று கோகுல கிருஷ்ணனும் ரகுநந்தனும் பைக்குள் இருக்கும் பூனை வெளியில் வராமல் போய்விடுமா ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ரட்சிதா, நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்ததில் ரொம்ப சந்தோஷம் என்றாள் சுகாசினி. எதுக்கும் நரேன் சம்மதத்தையும் கேட்டுடுவோமே என்றாள் கோதை நாயகி. ரட்சிதா திருமணம் பற்றி கோகுல கிருஷ்ணன் நரேனிடமும் ஏற்கனவே கலந்து பேசியிருக்கிறார். ஸ்ரீலோக் பற்றியும் சொல்லி இருக்கிறார். நல்ல இடம்தான்ப்பா. ஸ்ரீலோக் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பது ரட்சிதாவின் அதிர்ஷ்டம் தான்ப்பா என்று அவனும் சம்மதித்து இருந்தான். சரி சரி, அவனிடமும் ஒரு வார்த்தை கேட்பது நல்லதுதான் என்று அப்பாவி போல தலையாட்டினார் கோகுல கிருஷ்ணன். நரேன், கோதை நாயகி அழைத்தாள். நரேன் வந்தான். அவன் பின்னாலேயே ஸ்ரேயாவும் வந்தாள். நரேன், இவங்க நம்ம ரட்சிதாவை பெண் கேட்டு வந்திருக்காங்க. நீ என்னப்பா சொல்ற? நல்ல விஷயம்தான்.
முடிச்சிடலாமா என்றான். அப்புறம் என்ன, நல்ல முகூர்த்த நாளா பார்த்து முடிச்சிடுவோம் என்றார் கோகுலகிருஷ்ணன். ரொம்ப சந்தோஷம், அப்போ நாங்க கிளம்புறோம். நல்ல நாளா பார்த்து மற்ற ஏற்பாடுகளை செய்து விடுவோம் என்று சொல்லி விட்டு ரகுநந்தன் சுபாசினி இருவரும் புறப்பட்டனர். சாப்பிட்டு விட்டு போகலாமே என்றாள் கோதை நாயகி. எல்லாம் நல்லபடியா முடியட்டும், விருந்தே சாப்பிடுறோம் என்றாள் சுபாசினி. வாசல் வரை வந்து அவர்களை வழி அனுப்பி வைத்தாள். ரக்ஷிதா, நாங்க வரோமா என்று சுபாசினி ரக்ஷிதாவின் கைப்பிடித்து சொல்லிவிட்டு விடை பெற்றாள். நண்பர்களை பார்க்க வெளியில் சென்று இருந்த திரிலோ மாலையில் தான் வீடு திரும்பினான். அவன் வந்ததுமே ரக்ஷிதா வீட்டிற்கு போயிருந்த விஷயம், பெண் கேட்ட விஷயம் எல்லாவற்றையும் அவனிடம் சொன்னாள் சுகாசினி. ஏமா, இப்படி போக போகிறோம் என்று காலையில் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என்றான் திரிலோ. இல்லப்பா, திடீர்னு ஏதோ மனதில் பட்டது, போனோம், கேட்டோம், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, அடுத்தது திருமணம் தான் என்று சுகாசினி சொன்ன போது தேங்க்ஸ்மா என்றான் திரிலோ. அவன் முகத்தில் என்றுமில்லாத மலர்ச்சி தெரிந்தது. ரட்சிதாவை அவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறான் என்பதை அவன் முகத்தை பார்த்தே புரிந்து கொண்டாள் சுகாசினி. மறுநாளே ரட்சிதாவிடமிருந்து திரிலோக்கிற்கு அழைப்பு வந்தது. செல்போனை எடுத்து பேசினான் திரிலோக். தேங்க்ஸ் என்றான். எதற்காக? சம்மதம் சொன்னதற்காக. ஏன், எதிர்பார்க்கவில்லையா? அப்படி இல்ல, நாம் நினைத்தது இவ்வளவு சீக்கிரம் கைகூடும் என்று நான் நினைக்கவில்லை. நினைத்தால் கைகூடாமல் போகுமா என்ன? முடியாதது என்று ஒன்று உண்டா என்ன? சிரித்தபடி கேட்டாள் ரக்ஷிதா. அப்படியானால் இன்று மாலை? இனி எதுவானாலும் திருமணத்துக்கு பிறகுதான். அதுவரையில் நோ சந்திப்பு. எதை பேசுவதாக இருந்தாலும் ஒன்லி த்ரூ போன். என்ன, மாப்பிள்ள புரிஞ்சுதா? கழுக்கென்று சிரித்தாள் ரக்ஷிதா. இணைப்பு துண்டிக்கப்பட்டது என்று செல்போன் மீது கோபப்பட்டான் திரிலோ. சார், போஸ்ட். வீட்டு வாசலில் போஸ்ட்மேன் குரல் கேட்டது. செல்லியின் கவிதைகளில் மூழ்கியிருந்த திரிலோ எழுந்து வந்தான். வெளியில் நின்றிருந்த போஸ்ட்மேன் திரிலோக்கிற்கு மிகவும் அறிமுகமானவன் தான். என்ன குலசேகரன், இப்பவெல்லாம் நம்ம வீட்டு பக்கமே உங்களை பார்க்க முடியறதில்ல? உங்க வீட்டு பக்கம் மட்டும் இல்ல சார், எந்த வீட்டு பக்கமும் போக முடியறதில்ல சார். எங்க இப்ப யாரை பார்த்தாலும் வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர், எஸ்எம்எஸ்ன்னு போயாச்சு. இனி எங்க பொழப்பு? போகிற போக்க பார்த்தா எல்லோரும் கடிதம் எழுதுவதே மறந்துடுவாங்க போல இருக்கே என்று அங்கலாய்த்து கொண்டான். நல்ல வேளை, உங்களுக்கு மதுரையிலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு என்று அந்த கடிதத்தை நீட்டினான். மதுரை என்று போஸ்ட்மேன் சொன்னதும் திரிலோக்கிற்கு கோவர்த்தன் ஞாபகம் தான் வந்தது. கடிதத்தை வாங்கி பார்த்தான். அனுப்பினர் முகவரியில் கோவர்த்தன் பெயர் தெரிந்தது. தேங்க்யூ என்று சொன்ன திரிலோ, அடிக்கடி நம்ம வீட்டு பக்கம் வந்து போங்க என்ற போது, சார், அடிக்கடி உங்க வீட்டுக்கு லெட்டர் போட சொல்லுங்க, நானும் வரேன் என்றான் போஸ்ட்மேன். ஓகே, அப்படியே செஞ்சுட்டா போச்சு என்று சொல்லியவாறே போஸ்ட்மேன் பாக்கெட்டில் ஒரு 50 ரூபாயை வலுக்கட்டாயமாக திணித்தான் திரிலோ. போஸ்ட்மேன் முகம் மலர்ந்தது. வரேன் டாக்டர் என்று சிரித்தபடி விடை பெற்றான். வீட்டுக்குள் வந்து கடிதத்தை உடைத்து பார்த்தான் திரிலோ. கடிதத்தில் முத்துக்களை கோர்த்தது போல முத்து முத்தாக எழுத்துக்கள் மின்னின. கோவர்த்தன் தான் எழுதியிருந்தார். முழுக்க முழுக்க அது ஒரு நன்றி அறிவிப்பு கடிதமாகவே இருந்தது. வார்த்தைகள் மிக உருக்கமாக இருந்தன. கடிதத்தின் இறுதி வரிகள் தான் திரிலோக்கின் மனதில் மகிழ்ச்சியை தூவும் வரிகளாக இருந்தன. டாக்டர், உங்கள் மனம் போலவே முரளி சிவானி திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன். நல்ல நட்பு, நல்ல உறவுகள், நல்ல சுற்றம் தான் மகிழ்ச்சி தரும். நல்ல முகூர்த்த நாள் வரும்போது சிவானி முரளி திருமணத்தை நடத்திடுவோம்.
இந்த வரிதான் ஸ்ரீலோக்கை திரும்ப திரும்ப வாசிக்க வைத்தன. அம்மா என்று கூப்பிட்டான். உடனே வந்து நின்றாள் சுஹாசினி. என்னப்பா? கடிதத்தை காட்டினான். யாரிடமிருந்து? மதுரை கோவர்த்தன் சார் எழுதி அனுப்பியிருக்கார்மா. இப்ப அவர் எப்படி இருக்காராம்? நன்றாக இருப்பதாக எழுதியிருக்கிறார். ஒரு சந்தோஷமான விஷயமா என்றான் த்ரீலோக். அப்படி என்னப்பா சந்தோஷமான செய்தி? சொல்லு. முரளி சிவானி திருமணத்துக்கு கோவர்த்தன் சார் ஒத்துக்கிட்டார்மா. இனி முரளிக்கு எந்த வேதனையும் இல்லை என்று த்ரீலோக் சொன்னபோது நட்புக்கு மகன் கொடுக்கும் மரியாதையை எண்ணி பெருமைப்பட்டாள் சுகாசினி. கேட்கவே சந்தோஷமா இருக்குப்பா என்றாள். இந்த விஷயம் முரளிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தெரியுமா என்று. தெரியலையே என்றபடி போனை அழுத்தினான் த்ரீலோக். யாருக்கு என்றாள் சுகாசினி. கோவர்த்தன் சாருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதுக்குதாம்மா அவருக்கு போன் போடுறேன் என்றான். உடனே இணைப்பும் கிடைத்தது. நான் தான் த்ரீலோக் பேசுறேன். ஹவ் ஆர் யூ சார்? லெட் மீ தேங்க் யூ ஃபர்ஸ்ட். நீங்க ஒரு உயர்ந்த மனிதர் என்று நிரூபிச்சிட்டீங்க சார் என்றான். ஹலோ டாக்டர், ஐ எம் ஷிவானி ஸ்பீக்கிங். வாட் ஹேப்பன் டு யூ டாக்டர்? என்ன அவ்வளவு சந்தோஷம்? மறுமுனையில் சிவானியின் குரல் கேட்டதும், சாரி நீங்களா? அப்பான்னு பேசிட்டேன் என்றான். ஏன்? அப்பாவிடம் சொல்ல வந்ததை என்னிடம் சொல்லக்கூடாதா என்றாள். அப்படி ஒன்றும் இல்லை என்று இழுத்தான் த்ரீலோக். யாருமா போன்ல? இதோ அப்பாவே வந்துட்டார். போனை அவரிடம் கொடுக்கிறேன், பேசுங்க. போனை தந்தையிடம் கொடுத்தாள் சிவானி. ஹலோ டாக்டர், குரல் கொடுத்தார் கோவர்த்தன். சார், நான் த்ரீலோக் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன டாக்டர் குறை? நீங்க இருக்கும்போது சிரித்தார் கோவர்த்தன். கடிதம் கிடைத்தது, விஷயம் அறிந்தேன். உங்களுக்கு பெரிய மனசு, அதற்கு நன்றி சொல்லத்தான் என்றான் த்ரீலோக். என்ன டாக்டர், எதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு? சேரும் இடம் அறிந்து சேரும் போதுதான் வாழ்க்கை இனிக்கும் என்பதை உங்களிடம் பழகி புரிந்து கொண்டேன். என் மகள் சேரும் இடமும் சரியாக இருக்கும் என்ற முடிவுக்கு வந்தேன். சென்னை விமான நிலையத்தில் நல்ல செய்தி உங்களுக்கு வரும் என்று சொன்னேன் இல்லையா? அதற்கு தான் அந்த கடிதம் என்றார் கோவர்த்தன். சார், என் வாழ்வில் மறக்க முடியாத மனிதர் நீங்கள் என்ற த்ரீலோக் நெகிழ்ந்த போது, த்ரீலோக் தம்பி, நீங்கள் நட்புக்கு கொடுக்கும் மரியாதையை நினைத்து ரொம்பவும் பெருமைப்படுகிறேன். உங்களை போல் ஒரு நண்பன் இருந்தால் போதும், வாழ்க்கை இனிக்கும் என்று பாராட்டினார். கோவர்த்தன் சார், நீங்க சம்மதம் தெரிவித்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்று தனது நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொண்ட த்ரீலோக், இன்னொரு நாள் பேசுறேன் என்று சொல்லி இணைப்பை அணைத்தான். மகள் சிவானியிடம் போனை கொடுத்துவிட்டு சிரித்தபடியே வெளியில் நடந்தார் கோவர்த்தன். அந்த இனிப்பான செய்தியை முரளி அறிய வேண்டாமா? அவனுக்கு போன் போட்டான் த்ரீலோக். மறுமுனையில் முரளி, த்ரீலோக் சொல்லுடா, என்ன திடீர்னு என்றான். எல்லாம் உன் விஷயமாதான். உனக்கு ஒரு இனிமையான செய்தி. சொல்லு. சிவானிய உனக்கு மனம் முடித்து வைக்க கோவர்த்தன் சார் ஒத்துக்கிட்டார். இனி உன் கவலை தீர்ந்தது. இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட இப்ப சொல்ல வேணாம். நானே ஒரு நாள் நேரில் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். இதற்குள் மிருதுளாவுக்கும் ஒரு நல்ல இடமா பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூடா. ஐ எம் வெரி கைண்ட் ஆஃப் யூ. உணர்ச்சி வயப்பட்டான் முரளி. டே முட்டாள், நண்பர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் கிடையாதுடா. இதுக்கு போய் நன்றி சொல்லிக்கிட்டு போனை வை. சிவானிக்கு போன் போட்டு ஹாப்பி கங்க்ராஸ்ன்னு சொல்லு என்றான் த்ரீலோக். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே சிவானியிடம் இருந்து போன். இது எதிர்பார்த்ததுதான். த்ரீலோக் எடுத்து பேசினான். டாக்டர், எனக்கு தெரியாமல் என்னென்னமோ நடக்குது போல. சிவானியின் மிடுக்கான குரல் கேட்டது.
அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லையே. மணமகள் இல்லாம ஒரு திருமணமா? என்ன? அதானே பார்த்தேன் என்றாள் சிவானி. ஆமா, முரளிக்கு உங்களை திருமணம் செய்து வைக்க சம்மதம் தெரிவித்து எனக்கு கடிதம் எழுதியதை உங்க அப்பா உங்களிடம் சொல்லவில்லையா? அப்படியா? எனக்கு தெரியாதே என்று சிரித்த சிவானி, அந்த கடிதத்தை எழுதியதே நான் தானே டாக்டர் என்றாள். என்ன சொல்றீங்க சிவானி? வியப்புடன் கேட்டான் திரிலோக். டாக்டர், பயந்து விடாதீங்க. எங்க அப்பா சொல்ல சொல்ல நான் நான் தான் அந்த கடிதத்தை எழுதினேன் என்று சொல்ல வந்தேன். ஓ, அந்த முத்து முத்தான எழுத்துக்களின் நாயகி நீங்க தானா? கடிதத்தை படிக்கும் போதே அது உங்களுடைய எழுத்தாக தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். என் நினைப்பு சரிதான். உங்களை போலவே உங்கள் எழுத்தும் அழகுதான். திரிலோக் இப்படி சொன்னதும், போங்க டாக்டர், இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது என்று பொய்யாக மறுதளித்தாள் சிவானி. நாட் ஃபார் ஜோக், தட்ஸ் ட்ரூ என்றான் திரிலோக். அது போகட்டும், முரளிக்கு இந்த விஷயம் தெரியுமா என்று கேட்டாள் சிவானி. அப்பதான் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டார். ஏன்? என்ன காரணம்? தெரியல. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், அதை நான் பாத்துக்கிறேன் என்றான் திரிலோக். டாக்டர், முரளியிடம் இருந்து போன். அவன் வருவான் என்று எனக்கு தெரியும். நீங்க பேசுங்க, நான் போனை வைத்து விடுகிறேன் என்று இணைப்பை துண்டித்தான் திரிலோக்.